ஹலோ நேயர்களே, இன்றைக்கி நான் என்ன ரெசிபி கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? கின்வாவை வச்சு புளியோதரை பண்ணி காட்ட போகிறேன். அது கூட கொள்ளு சுண்டல் கேரட் பொரியல் ரெண்டும் வச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சர்வ் பண்ணியிருக்கேன். இது என்ன இது எப்போ பாரு கின்வாலேயே பண்ணி காட்டுறேன்னு நினச்சிருக்கீங்களா? எது உடம்புக்கு நல்லதோ அதுதான் நான் செஞ்சு காட்ட போகிறேன். கின்வாவை மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிக்கணும். அரிசியோட கின்வா பெட்டராக யூஸ் பண்ணணும். நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டமை நல்லா வச்சுக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். இப்படி யாரெல்லாம் நினைக்கிறாளோவா முடிஞ்ச அளவுக்கு கின்வா யூஸ் பண்ணுங்க. அதோட டேஸ்ட்டு அதெல்லாம் சில பேருக்கு பிடிக்காது. ஆனால் இந்த மாதிரி வகைகள் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். அதில் ஒரு வெரைட்டி புளியோதரை. ஒரு கடாய் வச்சுட்டு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு, அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துட்டு வீட்லேயே செஞ்ச புளியோதரை பவுடர், நீங்கள் புளி காய்ச்சலானா சேர்த்துக்கலாம், இல்லை பவுடரானா சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு செகண்டுக்கு வாட்டிட்டு நாங்கள் இந்த கின்வாவை வேக வச்சு தண்ணி வடிச்சிட்டு எடுத்து வச்சுருந்தேன், அதை சேர்த்துருக்கேன். உதிரியாக ஆகும், ரொம்ப நல்லா ஆகிடும். கின்வா வேகிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 20 மினிட்ஸில் வெந்துடும். நல்லா முழுகிற அளவுக்கு கின்வாக்கு தண்ணி வச்சு வேக வச்சு அதோட தண்ணி எல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு இப்படி உதிரியாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. சூப்பராக ரெடி ஆகிடும். நீங்கள் விருப்பப்பட்டாக்கா ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை, மேலார கொಬ್ಬರಿ துருவல் சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி பவுடரில் சேர்த்துருக்கேன். இன்னும் நீங்கள் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு சேர்த்துக்கலாம். நான் இன்னொரு அரை டீஸ்பூன் அவளுக்கு புளியோதரை பவுடரை சேர்த்து ஒரு ரவுண்ட் மிக்ஸ் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணிட்டேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க, உங்களுக்கே தெரியும் நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையான்னு. நீங்கள் உங்கள் ஆற்றுல பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இது கூட கொள்ளு சுண்டல் கேரட் பொரியல் சேர்த்து சர்வ் பண்ணியிருக்கேன். கொள்ளு சுண்டல் அதோட ரசம் ரெண்டுத்தையும் அடுத்த வீடியோவில் எப்படி செய்கிறதுன்ட்டு நான் காட்ட போகிறேன். அதுவும் கூட ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறப்படுத்தாது. பாருங்க எவ்வளோ அழகாக பார்க்கறதுக்கே நாக்கில் எச்ச ஊறும் இல்லையா, சாப்பிட்ணுன்னு தோணும் இல்லையா. சுண்டல் சூப்பராக வந்திருக்கு, டேஸ்டியாக இருக்குது. கேரட் பொரியல் ஆசமாக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு வெஜிடபிள்ஸு, சீரியல்ஸு, அப்புறமா இந்த சிறுதானியங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணாக்கா ஹெல்த்தியாக இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பாய்.